ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் இருக்கக்கூடிய வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாயிமா உலக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். திருமலையில் 100 ரூபாய் ரூம், 1000 ரூபா ரூம், 1518 ரூபா ரூம், இதில் எந்த ரூம் நம்ம புக் பண்ணியிருந்தாலும் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் போய் தான் நம்ம ரூம் புக்கிங் ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண 10 நிமிஷத்தில் நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். 15 நிமிஷம் வரைக்கும் நமக்கு எஸ்எம்எஸ் வராத பட்சத்தில் மறுபடியும் போய் நம்மளுடைய ரூம் ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணுற பட்சத்தில் நமக்கு எங்கே ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த டிஸ்பிளேயில் வந்துடும். அதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா அதுலேயே நமக்கு அலாட் ஆன ரூம் எங்கே, அதுக்கு எப்படி போகணும்னு சொல்லி கூகுள் மேப் லிங்க்கும் வந்துடும். அதே போல் அந்த ஏஆர்பி கவுண்டர்லையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு காட்டேஜுக்கும் எப்படி போகணும்னு சொல்லிட்டு கூகுள் மேப் கியூஆர் கோடு இருக்கும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணாலும் நம்ம கூகுள் மேப் அந்த காட்டேஜுக்கு எப்படி போகணும்னு சொல்லி வழிகாட்டிடும். நமக்கு அலாட்டான காட்டேஜுக்கு எத்தனை மணிக்குள்ளே போகணும்னு சொல்லி எஸ்எம்எஸில் இருக்கும். அதுக்குள்ளே போகணும். அப்படி இல்லாட்டா அந்த ரூமும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏஆர்பி கவுண்டர்லேயே இருந்து எஸ்எம்எஸ் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நவல்றது நல்லது. எனக்கு திருமலையில் ஏழுமலையான் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 1 தான் ரூம் அலாட் ஆயிருந்துச்சு. இந்த காட்டேஜுக்கு பின்னாடியே வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 2வும் இருக்குது. வராகசாமி கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் கிடைக்கிற பட்சத்தில் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 1 வந்து தான் நம்ம ரூம் ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணணும். நம்ம 10 பேர் போயிருந்தால் கூட யாராவது 2 பேரோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து தான் ரூம் புக் பண்ணியிருப்போம். அந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 1 போய் ரூம் ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதே போல் நம்ம வெக்கேட் பண்ணி போகும்பொழுதும் அதே பர்சன் போய் தான் ஃபோட்டோ எடுத்து வெக்கேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு காசு அண்ட் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகும். வராகசாமி கெஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பழசு தான். ஆனால் கொரோனா டயத்தில் நல்லா ரெனோவேட் பண்ணிட்டாங்க. எல்லா ரூம்லையுமே கீசர் பொருத்திட்டாங்க. ஸோ சுடுதண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. பாத்ரூம் அவ்வளோ நீட்டாக நல்லா இருக்குது. ஒரு கட்டில், மெத்தை, 2 ரகு, 2 தலை என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கூட குறுக்கால படுத்தா தூங்கலாம். கீழே தரையில் விரித்து 10 பேருக்கு மேலே கூட படுக்கலாம். 2 சேர் கொடுத்துட்றாங்க, டேபிள் கொடுத்துட்றாங்க, கபோர்டு இருக்குது. உள்ளே நுழைஞ்சோடனே ஏழுமலையானோட படம் இருக்குது. அப்புறம் வணங்கிட்டே நம்ம அங்கே தங்கலாம். பாத்ரூமும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது க்ளீன்னஸ் மட்டும்தான். அதை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. வராகசாமி 1 கெஸ்ட் ஹவுஸில் நம்ம மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு அந்த காலத்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது 2 கிரில் கேட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடுக்குரிய லிஃப்ட் இருக்குது. வெளியில் செப்பரேட்டாக வாஷ் பேசன், டஸ்ட்பின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சார்ஜிங் போர்ட்டெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய சார்ஜிங் பின் இருக்குது. ஒரே ரூமில் சைமல்டேனியஸாக ஒரு 4 செல்ஃபோனு கூட சார்ஜ் போடுற மாதிரி பின் வச்சுருக்கிறாங்க. நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் ஆஃப்லைன் ரூம் எடுக்கும்போது 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம்னு சொல்லிட்டு நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. அப்போதைக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. இது ஆன்லைனில் புக் பண்ணும்போது நமக்கு 100 ரூபா ரூம் தான் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் 100 ரூபா ரூம் ஸ்லிப்பை நம்ம ஸ்கேன் பண்ணும்பொழுது நமக்கு ராம்பகிஜா 1, 2, 3 அல்லது வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 1 and 2 இதில் கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் இது எல்லாமே. அன்னச்சத்திரத்தில் சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில் வருவோம் பார்த்தீங்களா, வெளியில் வந்த உடனே நம்மளை கீழே இறக்கி தான் மறுபடியும் மேலே ஏற்றுவாங்க. அந்த மேலே ஏறுற இடத்துல தான் இந்த வராகசாமி 1 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இந்த வராகசாமி 1 கெஸ்ட் ஹவுஸுக்கு பின்னாடி தான் வராகசாமி 2 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 1 and 2 2ல் எதில் நமக்கு ரூம் அலாட் ஆனாலும் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 1ல் வந்து தான் நம்ம ரூம் ஸ்லிப்பை கொடுத்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளை அங்கே தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் கீ மட்டும் நமக்கு எங்கே அலாட் ஆகிருக்கோ அங்கே தான் கிடைக்கும். கீ வாங்கும் பொழுது குறைஞ்சது 2 பேராவது இருந்தால் தான் கீ கொடுப்பாங்க. இல்லை 3 பேர் 4 பேர் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். சிங்கிள் பர்சனாக இருந்தால் கீ கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கூட வந்தவங்களை அழைச்சிட்டு வாங்க, அப்போ தான் ரூம் கீ தருவோம்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த வராகசாமி கெஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே வெளியில் கிடைக்கும். ஒருவேளை நம்ம ஸ்லிப்பு, அதாவது தரிசன டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வரலைன்னா வெளியிலேயே பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான ஷாப்ஸ் நிறைய இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நமக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதே போல் ட்ரெஸ் மெட்டீரியல் ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் இந்த வராகசாமி கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியிலேயே நமக்கு சகலமும் கிடைக்குங்கிறது கூடுதல் அட்வான்டேஜ்.
இதே போலவே திருமலையிலையும் திருப்பதிலையும் இருக்கக்கூடிய நிறைய கெஸ்ட் ஹவுஸோட ரூம்களுடைய வீடியோ நம்ம சாயிமா விலாக் சேனலில் ஆல்ரெடி வந்திருக்குது. தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. ரூம்ஸ் இன் திருமலா, ரூம்ஸ் இன் திருப்பதின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸோட ரூம் பற்றி வேணுமோ அதற்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இல்லை வேறு ஏதாவது காட்டேஜ் பற்றின டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.